என்கிட்ட பேசினாலே வண்டவரத்தை தெரிஞ்சு முடியுமா? என் மூஞ்ச பார்த்தாலே எல்லாம் புரிஞ்சிருவேன். அப்பா மூஞ்சி மாத்த முடியாது, அதனாலதான் சொல்றேன். பேசி இந்த இட்லி மசாலா மாவு விஷயங்களை பேசாம நல்லா கௌரவமா நடந்துட்டீங்கன்னா எனக்கு பொண்ணு தருவாரு. இல்லாட்டா உன்னை சமையல் கூட்டிட்டு போடுவாரு. எவ்வளவு சம்பளம் கொடுத்தாரு? எனக்கு கல்யாணம் ஆக போறது இல்ல. அப்ப நான் கௌரவமா நடந்துக்கிறேன், நீ கவலை தப்பு. இதான் அர்த்தநாரிக்கு முதலாளி. முதலாளி இதான் அர்த்தநாரிக்கு அப்பா. என்ன உங்க அப்பா சர்வர் மாதிரி கத்துறாரு? சரியா கேக்குறேன். வீட்டு கதவை திறந்து இருந்தா நீங்க பாட்டு உள்ள நினைச்சிருந்தா நான் என்ன நாயா? அதை பத்தி எனக்கு தெரியாது, ஒண்ணு சொல்லல. அதெல்லாம் நீங்க நினைச்சிருப்பீங்க, நீங்க சோதனை போட வர சமயத்துல நான் இந்த பொசிஷன்ல இருப்பேன்னு. நான் அதெல்லாம் கௌரவமா சமாளிச்சேன். எங்க அப்பா ஒரு பெரிய சங்கீத வித்வான். அவருக்கு இந்த ஆனாவணம் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். சார் நீங்க எதுல சார் எக்ஸ்பர்ட்? சப்பாத்தி ரெடி, அவ்வளவுதான். இந்த ராமலிங்கம் மாவாட்டி சப்பாத்தி பண்ணி போட்டா பீட் அடிக்க ஒரு ஆள் கிடையாது. கல்யாணிய பத்தி என்ன அபிப்பிராயம்? கல்யாணி பொம்பளை விசாரிச்சு அரிசியை கையில கொடுத்து கல்ல தூக்கி போடுன்னா அரிசியை தூக்கி போட்டு கல்ல தூக்கி நம்ம கையில கொடுத்துருவோம். அவரை போய் நம்புறீங்களா? நடுத்தரன்னு விட்டு போயிட்டு வந்தார் கல்யாணி. புகாரில உங்க அனுபவம் என்ன? அவருக்கு யாரை பார்த்து புகாரில என்ன அனுபவம் கேட்கிற நீ? அவா தோசை ஊத்த போய் இட்லி அலையிறவனை பார்த்து கோழியும் மட்டன் கூட இடத்தை பத்தி விசாரிக்கிற நீ புகாரியை பத்தி என்கிட்ட. நீங்க எதையுமே ஒரு தடவை சொன்னா எனக்கு போதும், நான் புரிஞ்சுக்கிறேன். ரெண்டாவது தடவை சொல்லாதீங்க, என்னால தாங்க முடியல. ஒரு மாபெரும் கலையம்சம் பொருந்திய ஒரு பெரிய வித்வான சந்திச்சதுல எனக்கு ரொம்ப ஐயர் கூட்டலாமா? பொருள்காரங்களை திரும்ப தந்தி கொடுத்துறேன். திருப்தின்னு சொல்ல வந்தேன் சார். வர வர உங்க அப்பா மாதிரியே நீங்க உலகாடு. அப்பா மாதிரி உளரவே முடியாது. நீ என்னடா உங்க அப்பனே வந்தாலும் என்ன மாதிரி உளர முடியாது. நம்ம குடும்பத்தையே கன்ஃபியூஸ் பண்றாரு. என்னங்க நான் என்னத்தை கண்டு